ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கிட்ஸ் சமையல். இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்னென்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ரைஸை. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. 15 நிமிஷத்தில் குயிக்காக பண்ணிக்கூடிய ரெசிபி தான் இது. இது கூட கொஞ்சோட ரைத்தாவும் கொஞ்சம் அப்பளம் ஃப்ரை பண்ணியதும் வச்சு கொடுத்து விடலாம் இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு. வாங்க உருளைக்கிழங்கு ஃப்ரை ரைஸ் எப்படி பண்ணுங்கன்னு பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் ரைஸ் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த வேகின டைம்ல நம்ம உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 4 பூண்டு இடிச்சு சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், பூண்டு பிடிக்காதுனாலும் சேர்த்துக்கோங்க. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எல்லாமே இருக்கும். இது இடிச்செடுக்கும் போது தோல் ரிமூவ் பண்ணதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. காரத்துக்கு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் மாதிரி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்துக்கலாங்க. மசாலா பொருட்கள் பார்த்தோன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளும், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஃப்ரைங் பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் கீழ் வறுத்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வேகட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மீடியம் ஹீட்டில் ஆயிலில் உருளைக்கிழங்கு வேகும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஸ்டவ் மட்டும் மீடியம் ஹீட்டில் வச்சு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பச்சை மிளகாய், நீங்கள் காரம் அதிகமாக சேர்க்குற மாதிரி இருந்தாலும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இல்லை மிளகாய் தூள் மட்டும் போதும். ஒரு ஃப்ளேவருக்காக தான் நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், பூண்டு சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சுங்க. இப்போ மசாலா பொருட்கள் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கரம் மசாலா தூள், மிளகாய் தூள், மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, மிளகாய் தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா தூளும் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு 5 மினிட்ஸில் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடும். இதே நம்ம தயிர் சாதத்தோடையும் சாம்பார் சாதத்தோடையும் ரச சாதத்தோட வச்சு சாப்பிட்றது சூப்பர் காம்பினேஷன் இந்த உருளைக்கிழங்கு. இப்போ இதில் நம்ம ரைஸ் அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தோன்னா சைடிஷ்க்கு கொஞ்சம் தயிர் பச்சடி தான் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் வெள்ளரிக்காய் நல்லா சீவி எடுத்திருக்கேன். கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் அப்பளம் வறுத்து வச்சுருக்கேன். ரைஸ் மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா நல்ல மணமாக இருக்கும். இப்போ லஞ்ச் பாக்ஸுக்கு நம்மளோட பொட்டேட்டோ ஃப்ரை ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. சிம்பிளான ரெசிபி, குயிக்காக பண்ணி பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் காமிச்சு விடலாம். இப்போ இதுக்கு தயிர் பச்சடி ஒரு சின்ன பாக்ஸில் ஆக்கி பேக் பண்ணுறேன். கூட ஒரு முட்டை பாயில் பண்ணதும் வச்சுருக்கேன். கொஞ்சம் அப்பளம் ஃப்ரை பண்ணதும் வச்சுருக்கேன். இதுதாங்க இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸு. இது பேக் பண்ணி கொடுத்தேன். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வீണ്ടുம் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.